வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பவர், அக்ரெஷன், ஸ்ட்ரென்த், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாம் சேர்ந்த ஒரு பேர் தான் சககாமா. போட்ஸ்வானாவோட மிகப்பெரிய சிங்கம். இது வந்த பிறகு தான் போட்ஸ்வானாவோட சவுட்டி மார்ஷ் அப்படிங்கிற இடமே ஃபேமஸ் ஆச்சு. இவ்வளோ சிறப்புகளை கொண்ட சககாமா தன்னோட 5 பிரதர்ஸ் கூட சேர்ந்து நார்த்தன் ப்ரைடை எப்படி கைப்பற்றுது, பிரதர்ஸ் கூட்டணி எப்படி ரெண்டாக பிரிஞ்சுது, சககாமா சவுட்டி மார்ஷ் ப்ரைடை ஏன் கைப்பற்றுது, ஒரு பெண் சிங்கம் ஏன் சககாமாவை பழிவாங்க நினைக்குது, சககாமாவோட 3 மகன்களும் அதோட ஆட்சிக்கு எப்படி குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சககாமாவோட பாதி லைஃப்பை தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னாப்பிரிக்காவோட போட்ஸ்வானாவில் இருந்த செலிண்டா ப்ரைடில் 2006 வருஷம் 5 ஆண்குட்டிங்க பிறந்தது. அதில் கடைக்குட்டி தான் நம்ம சககாமா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி கடைக்குட்டியாக பிறந்தாலும் மூத்த பிரதர்ஸை விட பவர்ஃபுல் லைனாக சககாமா இருந்தது. 2009 வருஷம் 5 பிரதர்ஸோடு சேர்ந்து சககாமாவும் ப்ரைடை விட்டு வெளியேற்றப்பட்டது. தங்களோட 3 வயசில் 5 ஆண்சிங்கங்களும் நாடோடியாக சுற்றி தெரிஞ்சுது. செலிண்டா ப்ரைட்லேருந்து வெளியேற்றப்பட்டதால் இதுங்க செலிண்டா பிரதர்ஸ்னு அழைக்கப்பட்டது. 2 வருஷம் நாடோடியாக சுற்றி தெரிஞ்ச இதுங்க ஒரு ப்ரைடை கைப்பற்றுற எண்ணத்தில் 2011 வருஷம் கலகரி பாலைவனத்துக்கும் ஒகவாங்கா டெல்டாவுக்கும் இடையில இருந்த சவுட்டி மார்ஷ் அப்படிங்கிற இடத்துக்கு அதுங்க வருது. சவுட்டி மார்ஷோட வடக்கில் இருந்த நார்த்தன் ப்ரைடுக்கு செலிண்டா பிரதர்ஸ் என்ட்ரி கொடுத்தது. நார்த்தன் ப்ரைடில் கிட்டத்தட்ட 40 சிங்கங்களும் அது எல்லாமே 4 தலைமை ஆண் சிங்கங்களால் வழிநடத்தப்பட்டிருந்தது. 5 செலிண்டா பிரதர்ஸும் இந்த 4 தலைமை ஆண் சிங்கத்துக்கு எதிராக பயங்கரமாக சண்டை போட்டது. கொடூரமாக நடந்த இந்த சண்டையில் 4 தலைமை ஆண் சிங்கங்கள் தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்டது. நார்த்தன் ப்ரைடோட நியூ கிங்ஸாக 5 செலிண்டா பிரதர்ஸும் தலைமை ஏற்றுது. ப்ரைடில் இருந்த எல்லா குட்டிகளும் கொல்லப்பட்டது. இளம் ஆண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களும் ப்ரைட்லேருந்து துரத்தப்பட்டது. இந்த மிகப்பெரிய கலவரத்தில் நார்த்தன் ப்ரைடோட சிங்கங்களோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிது. நார்த்தன் ப்ரைடில் இருந்து துரத்தப்பட்ட சில சிங்கங்கள் தெற்கு நோக்கி நகர்ந்து அங்கே இருந்த வளமான டெல்டாவில் செட்டில் ஆச்சு. அப்படி தெற்கில் செட்டில் ஆன அந்த சிங்கங்களோட ப்ரைடு தான் சவுட்டி மார்ஷ் ப்ரைட்னு அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நார்த்தன் ப்ரைடை டேக் ஓவர் பண்ண 5 செலிண்டா பிரதர்ஸுக்கு இடையில சிவில் வார் ஏற்பட்டுச்சு. யார் கிங்காக இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டுச்சு. 5 பிரதர்ஸும் தங்களுக்குள்ள மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க பிரதர்ஸ் கூட்டணி 2ஆக பிரிஞ்சுது. முன்னாடி சொன்ன மாதிரி சககாமா மற்ற பிரதர்ஸை விட பவர்ஃபுல்லாக இருந்ததால் தன்னோட வீக்கான 3 பிரதர்ஸை ப்ரைட்லேருந்து அது அடித்து துரத்தி விட்டுருது. தனக்கு அடிபணிஞ்சு போன தன்னோட பிரதர் டோனஸை மட்டும் தான் கூட வச்சுக்குது. இப்படி தன்னோட 3 பிரதர்ஸையே விரட்டி அடிக்கிற அளவுக்கு சககாமா மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அக்ரெசிவ் லைனாக இருந்தது. பயம்னா என்னன்னே தெரியாத, எதையும் நேருக்கு நேர் மோதி பார்க்குற தன்னம்பிக்கையோட, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காத தன்மையோட அது இருந்தது. சககாமாவோட ரூல்ஸை மீறி அதோட கோபத்துக்கு ஆளானா இறக்கமே இல்லாமல் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். நார்த்தன் ப்ரைடை டேக் ஓவர் பண்ண சககாமாவும் அதோட பிரதர் டோனோஸும் ப்ரைடில் இருந்த ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணிச்சு. சககாமா சட்டாவ் அப்படிங்கிற ஃபீமேல் கூடவும் சட்டாவோட சிஸ்டர் கூட டோனோஸும் மேட் பண்ணிச்சு. சககாமாவுக்கு ஒரு ப்ரைடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுல பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தனக்கு இன்னும் வலிமையான ஒரு ராணி வேணும்னு அது எதிர்பார்த்தது. அது எதிர்பார்த்த ராணியும் அதுக்கு கிடச்சிது. எங்கன்னா நார்த்தன் ப்ரைடில் இருந்து தனியாக பிரிஞ்சு போன தெற்கில் இருந்த சவுட்டி மார்ஷ் ப்ரைடில் தான் கிடச்சிது. அது பேர் மேட்சுமி. மேட்சுமி மட்டும் இல்லாமல் அது இருந்த மார்ஷ் ப்ரைடும் தண்ணியும் அதிக இறைவிலங்கும் இருக்கிற வளமான இடத்துல அமைஞ்சிருந்ததால் நார்த்தன் ப்ரைடை மொத்தமாக கைவிட்ட சககாமா மார்ஷ் ப்ரைடோட நிரந்தர அரசனாக மாறிச்சு. தன்னை விட்டுட்டு இன்னொரு குயினை தேடி வேற ஒரு ப்ரைடுக்கு சககாமா போனதால் சட்டாவுக்கு சககாமா மேலே பயங்கர கோபம் ஏற்பட்டுச்சு. சககாமாவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் சட்டாவுக்கு வந்தது. ஆனால் இதையெல்லாம் பெருசாக கண்டுக்காத சககாமா மார்ஷ் ப்ரைடோட அசைக்க முடியாத அரசனாக இருந்து ஆட்சி பண்ணுனது. மார்ஷ் ப்ரைடில் சககாமாவுக்கு ரொம்ப பிடிச்சது அதோட குயின் மேட்சுமி தான். ஸோ மேட்சுமியை தனக்குன்னு மட்டுமே அது வச்சுக்குது. டோனோஸ் மற்ற லோ லெவல் ஃபீமேல்ஸ் கூட தான் மேட் பண்ணோம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 நாடோடிங்க மார்ஷ் ப்ரைடோட கார்னரில் அத்துமீறி நுழைஞ்சுது. மேட்சுமி தனியாக அதுங்க கிட்ட மாட்டிக்குது. 2 நாடோடிகளும் வலிமையாக இருந்ததால் மேட்சுமிக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று அதுங்க கூட மேட் பண்ணணும், இல்லைன்னா அதுங்க கையால் கொல்லப்படணும். இதில் மேட்சுமி மேட் பண்ணுற டெசிஷனை எடுக்குது. அதுக்கு அப்போது வேறு வழியும் இல்லை. ஆனால் திடீர்னு தன்னோட குயினோட சென்ஸ் மேலே ஃபாலோ பண்ணி வந்த சககாமா தன்னோட குயினை இன்னொருத்தன் அபகரிக்கிறத பார்த்து கோபத்தோட உச்சிக்கே போயிடுச்சு. 2 நாடோடிகளையும் மோசமாக தாக்கி அங்கேருந்து துரத்தி விட்டுது. அத்துமீறி டெரிட்டரிக்குள்ளே வந்ததே தப்பு. இதில் குயினையே அபகரிக்க நினச்சா சககாமா சும்மாவாக இருக்கும். ஒரு காட்டி விட்டுடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பெரிய சம்பவம் என்னென்னா, மார்ஷ் ப்ரைட் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு ஹைனா கிளான் இருந்தது.
அதில் இருந்த சில ஹைனாக்கள் என்ன பண்ணுச்சுன்னா செககாமாவோட குட்டிகளில் சிலதை கொண்டுடுச்சு. செககாமாவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். கிளானுக்கு போன செககாமா அங்கிருந்த பாதி ஹைனாஸை தன்னோட ஒத்த கையாலே அடிச்சு கொண்டுது. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி ஹைனாக்களோட நிலைமை ஆச்சு. இந்த அளவுக்கு ஹைனாக்களை கொண்டதால செககாமா ஹைனா ஸ்லேயர்னு அழைக்கப்பட்டது. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. செககாமாவோட மூத்த மகன் இளமையோட உச்சத்தில் இருந்ததால் ப்ரைடுக்குள்ளே இருந்த மேட்சுமி கூட மேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் என்ன, செககாமாவோட கோபத்துக்கு ஆளானது. மோசமாக தாக்கப்பட்ட அது அதிகமான காயத்தாலே இறந்துடுச்சு. இப்படி ப்ரைடோட ரூல்ஸை மீறினா தன்னோட மகனாகவே இருந்தாலும் தண்டனை கிடைக்குங்கிறதுல செககாமா உறுதியாக இருந்தது. இப்போது நார்த்தன் ப்ரைடுக்கு வருவோம். செககாமாவால் கைவிடப்பட்ட நார்த்தன் ப்ரைடில் சட்டாவும் அதோட சிஸ்டரும் 6 குட்டிகளும் இருந்தது. அந்த குட்டிகள் எல்லாமே செககாமா டோனோஸோட குட்டிகள் தான். ஆனால் இது செககாமாவுக்கு தெரியாது. ஏன்னா அதுங்க மேட் பண்ண சில நாள்லேயே ப்ரைட்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் திடீர்னு நார்த்தன் ப்ரைடுக்கு செககாமா என்ட்ரி கொடுத்தது. அங்கே இருக்கிறது தன்னோட குட்டிகள் தான்னு தெரியாமல் அதுங்களை கொல்ல ட்ரை பண்ணுது. சட்டாவும் செககாமா கூட மேட் பண்ணுற மாதிரி அதோட கவனத்தை திசை திருப்பினதால் 6 குட்டிகளும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. குட்டிகளை துரத்தி விட்ட செககாமா திரும்பவும் தன்னோட மாஷ் பேடுக்கே வந்துருச்சு. ஆனால் சட்டாவு தன்னோட குட்டிகளை இழந்ததால் செககாமா மேலே அதுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. பழி வாங்கணுங்கிற எண்ணமும் அதிகமாகிட்டே போனது. சட்டாவும் அதோட சிஸ்டரும் அதோட ஒரு மகளும் பழி வாங்குற அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் எதர்ச்சியாக செககாமாவால் துரத்தப்பட்ட 2 நாடோடிகளை சட்டா மீட் பண்ணுது. அதுங்க கூட மேட் பண்ணி உருவாகிற புது குட்டிகள் மூலமாக ஒரு புது ஆர்மியை உருவாக்கி செககாமாவை எதுக்கலாம்னு அது பிளான் பண்ணுது. பிளான் பண்ண மாதிரியே சட்டாவும் மற்ற 2 ஃபீமேல்ஸும் நாடோடிங்க கூட மேட் பண்ணி 8 குட்டிகளை பெற்றெடுக்குது. அதுங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தது. குட்டிகளோட அப்பாக்களான 2 நாடோடிகளில் ஒரு நாடோடி சிங்கம் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டதால தன்னோட ஒரு குட்டியவே அது கொன்று சாப்பிட்டுருச்சு. இதை பார்த்து டென்ஷனான சட்டாவ் அந்த 2 நாடோடிகிட்ட இருந்தும் தன்னோட குடும்பத்தை விளக்கியே வச்சுருந்தது. சரி, மீதி இருக்கிற 7 குட்டியாவாச்சும் காப்பாற்றலாம்னு பார்த்தா திரும்பவும் நார்த்தன் ப்ரைடுக்கு விசிட் கொடுத்த செககாமாவும் டோனோஸும் 7 குட்டிகளையும் கொண்டுடுச்சு. சட்டாவால் எதுவுமே பண்ண முடியல, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. 3வது முறையாக செககாமாவில் சட்டாவ் பாதிக்கப்பட்டது. விரகத்தில் இருந்த சட்டாவ் செககாமாவை பழிவாங்க வெறியோட காத்துக்கிட்டு இருந்தது. இப்போது சவுத்தில் இருக்க செககாமாவோட மாஷ் பேடுக்கு வருவோம். மற்ற ப்ரைடில் இருந்து செககாமாவோட சவுட்டி மாஷ் பேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, பொதுவாக மற்ற ப்ரைடில் இளம் ஆண்சிங்குகள் வேட்டையில் கலந்துக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் சவுத்தி மாஷ் பேடில் அந்த மாதிரி வெட்டியாக இருக்க முடியாது. குட்டியாக இருக்கும்போது வேட்டையாடுறது எப்படின்னு குட்டிகளை வேட்டையாடுற இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் காட்டப்படுது. அடல்ட் ஏஜுக்கு வந்த உடனே சும்மா இருக்காமல் வேட்டையில் கலந்துக்கணுங்கிறது செககாமாவோட முக்கிய ரூலாக இருந்தது. ஸோ சவுட்டி மார்ச் ப்ரைடில் இளம் ஆண்சிங்கங்களும் வேட்டையாட கற்றுக்குது. பல நேரங்களில் செககாமாவும் வேட்டையில் கலந்துக்கும். இந்த காரணத்தால் தான் செககாமாவோட 3 அடல்ட் ஏஜ் பசங்களான செகேடி, ஸ்னிப்டெல், பிரிட்டி பாய் இதுங்க 3ம் ப்ரைடில் யங்ஸ்டராக இருக்கும்போது வேட்டையாட கற்றுக்குது. 3ம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஒரு பஃபுலோ கண்ணுக்குட்டியே பிடிச்சிருது. அப்புறம் செககாமா கிட்ட இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குது. என்னென்னா, ப்ரைடில் யார் வேணாலும் வேட்டையாடலாம். ஆனால் சாப்பிட்றதுல கிங்கான செககாமாவுக்கு தான் முதல் உரிமை இருக்குது. ஸோ தன்னோட 3 பசங்க வேட்டையான கண்ணுக்குட்டியை செககாமா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுச்சு. இந்த ரூல் அதோட பசங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது. செககாமா சவுட்டி மார்ச் ப்ரைடில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரகசிய ஃபேமிலியை வச்சுருந்தது. எப்போவோ ப்ரைட்லேருந்து துரத்தப்பட்ட மேட்சுமியோட சிஸ்டர் கூட அது ரகசியமாக குடும்பம் நடத்துச்சு. அந்த ரகசிய குடும்பத்தில் குட்டிகளும் இருந்தது. அந்த ரகசிய குடும்பத்தை செககாமா ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிச்சு. பல நேரங்களில் அது அங்கே தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் சீக்ரெட் ஃபேமிலியில் செககாமா இருக்கும்போது சவுட்டி மார்ச் டெரிட்டரிக்குள்ளே ஒரு நாடோடி நுழையுது. செககாமாவோட 3 பசங்களும் சேர்ந்து அதை அடித்து துரத்தி விடுதுங்க. இப்படி வேட்டையாடவும் ப்ரைடை பாதுகாக்கவும் செஞ்சதால் ப்ரைடுக்குள்ள 3 பசங்களுக்கான மரியாதை அதிகமானது. தங்களோட தந்தையவே மிஞ்சிட்டோங்கிற நினப்பு அதுங்களுக்கு இருந்தது. ஒரு சின்ன ஆணவத்தில் கர்ஜிக்கவும் செஞ்சுது. சீக்ரெட் ஃபேமிலியில் இருந்த செககாமாவுக்கு கர்ஜன சத்தம் கேட்குது. அது திரும்பவும் மார்ச் பேடுக்கு வருது. வேட்டையாடவும் ப்ரைடை பாதுகாக்கவும் தெரிஞ்ச எங்களுக்கு மேட் பண்ணவும் தெரியுங்கிறத காட்டுறதுக்காக 3 பசங்களும் ப்ரைடுக்குள்ளே இருந்த ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் இது எல்லாமே செககாமா வர்ற வரைக்கும் தான். செககாமாவை பார்த்த உடனே 3 பசங்களும் பொட்டி பாம்பா அடங்கிடுச்சிங்க. ஏண்டா, நேற்று முளைச்ச காலா உங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது பல பேத்த போட்டு தள்ளி கிங்காக இருக்கிற எனக்கு எவ்வளோடா இருக்கும்னு செககாமா அதுங்க கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு நாள் செககாமா தன்னோட சீக்ரெட் ஃபேமிலியை மார்ச் பேடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. மேட்சுமிக்கும் 3 பசங்களுக்கும் இது பிடிக்கலனாலும் கிங்கை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதால அதுங்க சீக்ரெட் ஃபேமிலியை ஏற்றுக்குது.
இதுக்கப்புறம் முழு நேரமும் சககாமா மாஷ் பையில் மட்டும்தான் இருந்தது. சீக்ரெட் ஃபேமிலியோட குட்டிகளை தான் அது ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிச்சு. இறைச்சி சாப்பிடும்போது கூட கிங்கு கூட சீக்ரெட் ஃபேமிலியோட குட்டிகளும் சேர்ந்து சாப்பிடும். இப்படி அந்த குட்டிகள் கூட கிங் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து 3 பசங்களும் பொறாமையில் பொங்கி எழுந்தது. அப்பா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு சேர்ந்துக்கிட்டே போனது. சககாமாவும் தன்னோட 3 பசங்களை ப்ரைலேருந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. அதுக்கு ஒரு ஸ்பார்க்காக அமைஞ்சது தான் சிக்கடி பண்ண ஒரு தப்பு. அது ப்ரைல இருந்த ஒரு ஃபீமேல் கூட மேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அநேகமாக அது மேட்சும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து டென்ஷனான சககாமா அதை போட்டு புரட்டி எடுத்துருச்சு. செக்கேடி உயிரோட தப்பிச்சது பெரிய விஷயமா இருந்தது. இது மூலமாக சககாமா ஒரு விஷயத்த நல்லா புரிய வச்சுது. நீங்கள் வேட்டையாடலாம், இங்கே தங்கலாம், ஆனால் இணைச்சரிக்கை மட்டும் தடை செய்யப்பட்டிருக்குன்னு அதுங்களுக்கு புரிய வச்சுது. இதுக்கு மேலேயும் இந்த ப்ரைடில் இருந்தால் நம்மளால் அப்பாவாக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட 3 பசங்களும் மாஷ் பைடை விட்டு வெளியேறிச்சிங்க. ஏண்டா போறீங்கன்னு தடுக்க ஒரு ஆளும் அங்கே இல்லை. சந்தோஷமாக போங்கடான்னு கிங் கர்ஜனை மூலமாக அதுங்களை வழி அனுப்பி வச்சுது. சரி, வெளியே போன 3 பசங்களும் எப்படியோ தட்டு தடுமாறி பொழைச்சிருவாங்க, ஒரு ப்ரைடை கைப்பற்றி கிங்காக மாறிடுவாங்கன்னு பார்த்தா அதுங்க சரியான பயந்தா கூடயே இருந்திருக்க மாட்டுக்கு. போன வேகத்திலேயே ப்ரைடுக்கு அதுங்க திரும்ப வந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் ப்ரைடில் வறட்சி நிலவுனதால் மிகப்பெரிய விலங்குகளை வேட்டையாட 3 பசங்களோட ஹெல்ப்பும் சககாமாவுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதுங்களை மன்னிச்சு ப்ரைடில் தங்க வைக்கிது. 3 பசங்களையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். இதில் செக்கேடி மற்ற 2 பிரதர்ஸை ஒருங்கிணைச்சு கிங்குக்கு எதிராக சதி பண்ணிச்சு. அதாவது சககாமாவை துரத்தி விட்டுட்டு இதுங்க 3 அதோட பதவியை பறிக்க சதி பண்ணிச்சு. ஆனால் சககாமாவை எதுக்க தைரியம் இல்லாதால ஸ்னிப்டைலும் பிரிட்டி பாயும் பின்வாங்கிடுச்சு. இதனால செக்கேடியும் கடைசியில் பின்வாங்கிடுச்சு. தன்னோட 3 பசங்களையும் கரெக்டாக யூஸ் பண்ணி வறட்சி காலத்தில் யானைகளை வேட்டையாடி ப்ரைடோட பசியை போகணும் சககாமாவுக்கு வறட்சி காலம் முடிய போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுது. இதுக்கு மேலேயும் ப்ரைடில் 3 பசங்களையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு நினச்ச சககாமா அதுங்களை சண்டை போட்டு துரத்தி அடிக்குது. இப்படி ப்ரைட்லேருந்து துரத்தப்பட்ட தன்னோட 3 மகன்கள் ஒரு பக்கம், நார்த்தன் ப்ரைடில் தன்னை பழிவங்க காத்திருக்க சட்டா ஒரு பக்கம், ப்ரைடுக்குள்ளேயே உருவாக்கிட்டு இருந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இன்னொரு பக்கம் அப்படின்ட்டு பல முனையில் இருந்து சககாமாவுக்கு ஆபத்துகள் இருந்தது. இந்த ஆபத்து எல்லாத்தையும் அது முறி அடிச்சுதா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களில் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சககாமாவை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.